தமிழ்த்தடம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். புலவர் மா. நன்னன் அவர்கள் எழுதிய நல்ல உரையினை எழுத வேண்டுமா என்ற நூலிலிருந்து சில சொற்களுக்கு தொடர்மொழிகளுக்கு புலவர் மா. நன்னன் அவர்கள் அளித்துள்ள விளக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நிகழ்ச்சி, செய்தி, தகவல். இவை மூன்றும் ஒரே பொருளில் ஆளப்படுவனவாக உள்ளன. ஆனால் அவற்றிடையே நுண்ணிய வேறுபாடுகள் உள்ளன என்று புலவர் மா. நன்னன் அவர்கள் கூறுகிறார்கள். நிகழ்வதும் நிகழச் செய்வதும் நிகழ்ச்சி, கூட்ட நிகழ்ச்சி போல்வன இத்தகையன. அது பற்றி ஒருவர் மற்றொருவருக்கு பொதுவாக அறிவிப்பது செய்தி. ஆள், முடங்கல், தாள், வானொலி, தொலைக்காட்சி போன்றவற்றால் பரப்பப்படுவன யாவும் செய்திகள். அறிவிப்பு, அறிவிக்கை என்பன வேறு. அதை தவிர குறிப்பிட்ட ஒருவருக்கோ ஓர் அமைப்புக்கோ தருவது தகவல். அண்ணா ஏதாவது செய்தி சொன்னாரா என்பது வழுவே. அங்கு தகவல் என்பதே தக்க சொல் என்று விளக்குகிறார்கள் புலவர் மா. நன்னன் அவர்கள். நாமும் அவ்வாறு தக்க இடத்தில் தக்க சொற்களை பயன்படுத்துவோம். நிப்பாட்டுதல். ஒரு கொம்பு அல்லது கழி போன்றவற்றை மேல் கீழாக நேராக நிறுத்துவதை நிப்பாட்டுதல் என்கின்றனர். நிற்க செய்தல் அல்லது நிற்க வைத்தல் என்பதே அதன் பொருள். நிற்பாட்டு என்பது நிப்பாட்டு என திரிந்திருக்க வேண்டும். ஓடும் பேருந்து, பிற வண்டிகள் ஆகியவற்றை நிறுத்து என்று சொல்ல வேண்டிய இடத்தில் வண்டியை நிப்பாட்டு என்று சொல்லும் வழக்கமும் காண கிடைக்கிறது. ஒரு போக்கையோ செயலையோ அது தொடராமலும் நடைபெறாமலும் தடுத்து நிற்க வைத்தலையும் நிப்பாட்டுதல் என்னும் வழக்கம் உள்ளது என்கிறார். அடுத்ததாக நிலா என்ற சொல் பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம். நிலா என்பதற்கு திங்கள் என்பதும் பெயர். நிலாவுக்குரிய கிழமை திங்கள் கிழமை எனப்பட்டது. மதி என்பதும் அதன் மற்றொரு பெயர். மதி தேய்ந்து பிறகு வளர்ந்து முழுமை பெற தேவைப்படும் 30 நாள்களை மாதம் என்பது அதனால்தான். ஒரு மாதத்தை ஒரு திங்கள் என்பதும் மதியின் மறுபெயர் திங்கள் என்பதனால்தான். ஆனால் அதே நிலா என்பதை நிலவு என்றால் அது நிலாவின் ஒளியை குறிக்கும் நுட்பமான வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிலவு காய்கிறது என்னும் போது அது நிலாவையும் அதன் வெளிச்சத்தையும் உணர்த்தும் அருமை எண்ணி எண்ணி இன்புறத்தக்கது என்கிறார். ஆனால் தன்னிலவை காய்தல் என தக்கதுதானா என்று நம்மையும் சிந்திக்க தோன்றுகிறார்கள். நிலவில் பயணம் செய்தால் நன்றாயிருக்கும் என்னும் போது அது நிலவின் ஒளியையே குறிக்க காணலாம். அடுத்ததாக நில். நில் என்பதற்கு இருக்காதே, அதாவது உட்காராதே, படுக்காதே, நில் என்பது பொருள். அதே இடத்தில் அல்லது அதே நிலையில் இரு, அசையாதே, முயலாதே என பற்பல பொருள்களும் அதற்கு உண்டு. நிறுத்து என்பது நிற்கச் செய் என பொருள் வரும். விளக்கு எரிவதையும் குழாயில் நீர் வடிவதையும் நிற்கச் செய் என்பதற்கும் நிறுத்து என்கிறோம். நில் என்பது ஒருவர் தாமே செய்வதாதலின் அது தன்வினை. நிறுத்து வண்டியை நிற்கச் செய், மாட்டை நிற்கச் செய், ஓடும் அவனை நிற்கச் செய் என பிறரையோ பிரிதொன்றையோ செய்ய செய்தலின் அவை பிறவினை எனப்படுகின்றன. நிறுத்துவி என்பது ஓட்டுபவனை கொண்டு வண்டியை நிற்கச் செய் என பொருள் தரும்.
ஓட்டுவிப்பி என்பது அங்கிருப்பவனை ஓட்டுபவனிடம் சொல்லி வண்டியை ஓட்டச் செய் என பொருள் தரும். இத்தகையவை பிறவனை அடுக்குகள் எனப்படும். மூவடுக்கு, நாலடுக்கு என அவற்றை சுட்டலாம். நடந்தான், நடத்தினான், நடத்துவித்தான், நடத்துவிப்பித்தான் என இவற்றை கூறலாம் என்று விளக்குகிறார்கள். அடுத்ததாக நிறை என்ற சொல்லுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நிறை, நிறைதல், நிறைத்தல் என்பனவற்றோடு உடையதே நிறுத்தல் என்பது. நிறை என்பது ஒரு பண்பு. அது மறை பிறர் அறியாமல் நெஞ்சில் நிறுத்துதல் என பொருள்படுகிறது. நிறுத்து என்பதன் அடியாக பிறந்த நிறை என்பதும் குறையின்றி நிறைப்பது என்பதும் தொடர்புடையனவை. நிறைவும் ஒரு வகையில் நிறுத்தலே, நிறுத்தலும் ஒரு வகையிலே நிறைத்தலே. நில் என்பதன் பிறவினை நிறுத்து என்றார் போல் நிறைதல் என்பதற்கு பிறவினையாக வந்ததே நிறுத்தல், நிறுத்துதல் என்பனவும். இவை மேலும் தொடர்ந்து எண்ணத்தக்கவை. அதனை எண்ணி துணிவோமே என்று நம்மையும் சிந்திக்க தூண்டுகிறார்கள். அடுத்ததாக நினைத்தலும் எண்ணுதல். நினைத்தல், எண்ணுதல் என்னும் இவ்விரு சொற்களுக்கும் தெளிவான பொருள் வேறுபாடு உள்ளது. மேலோட்டமாக நோக்குவார்க்கு அவ்வேறுபாடு புலப்பட மாட்டாது. பிறகு மனத்தின் உள்ளே மறைந்து கிடப்பதும் ஆகிய ஒன்றை மனத்தின் மேல் மட்டத்திற்கு கொணர்தல் என்றும், அவ்வாறு கொணரப்பட்டதை ஆய்தல் என்றும் பொருள் வரும். இது ஆழ்மாடுகள் முன் உட்கொண்ட உணவை மீண்டும் வாய்க்கு கொணர்ந்து அசை போடுதலை போன்றது. நினைக்கப்பட்டதும் நினைக்கப்படுவதும் நினைப்பு அல்லது நினைவு எனப்படும். எண்ணுதல் என்பது முன் அறிந்ததோ அன்றி அறியாத புதியதோ எதுவாயினும் அதனை கருதி பார்த்தல், ஆராய்தல் என்பன போன்ற பொருள்களை உணர்த்த வல்லதாகும். எண்ணுதலோடு உணர்வுடையதே எண்ணம். எண்ணப்பட்டதே எண்ணம் என்னும் சரியே. சூழப்படுவதே சூழ்ச்சி. அது பிறகு தீய எண்ணத்தோடு உறவு கொண்டதாயிற்று. கருதப்பட்டதுதான் கருத்து என்பது போன்றதுதான் இதுவும் என்று விளக்குகிறார் புலவர் மா. நன்னன் அவர்கள். நீர் இறைத்தலும் நீர் முகத்தலும். கிணறு போன்றவற்றிலிருந்து நீர் எடுத்தலை பற்றிய இரு சொற்கள் தான் இவை இரண்டும். அவை இறைத்தலும் முகத்தலும் ஆகும். முகத்தல் என்பதை முள்ளல், முள்ளுதல் என்றும் வழங்குவர். சேர்ந்துதல் என்பது நீர் அருகிய இடத்திலிருந்து சிறிது சிறு சிறிதாக சேரையால் எத்தி எத்தி எடுத்தலுக்கு மட்டும் ஆளப்படத்தக்கதாகும். கொங்கு நாட்டில் மட்டும் இச்சொல் ஆளப்படுவதாக புலவர் மா. நன்னன் அவர்கள் தாம் கருதுவதாக கூறுகிறார்கள். இறைத்தல் என்னும் சொல் பொதுவாக வாரி இறைத்தல் என்பது போல் பொருள் தரக்கூடியது. நீரை திரட்டி குடம் முதலியவற்றில் அகப்படுத்தி எடுத்துச் செல்வதற்கு அது பொருத்தமான சொல்லாக தோன்றவில்லை. ஆனால் கிணறு முதலியவற்றில் உள்ள நீரை நிலத்திற்கு பரவலாக பாய்ச்சுவதற்கு அது மிக பொருத்தமாக அகப்படுகிறது. ஏற்றம் நீர் இறைக்க உதவும் என்பது அதன் பொருத்தமான ஆட்சியாகும். முகக்கக்கூடிய பொறிகள் ஐந்தும் அமைந்துள்ள இடத்திற்கு முகம் என்று பெயர் சூட்டிய தமிழரை தம்முடைய பேராசிரியர்கள் ஒருவராகிய மன்னார்குடி சோமசுந்தரம் பிள்ளை கருத்துப்படி முகத்தல் என்பதற்கு அகப்படுத்துதல் என பொருள் கொள்ள முடியுமாயின் தோண்டி, வாளி, குடம் போன்றவற்றில் நீர் எழுதலை நீர் முகத்தல் என ஏற்றதே என்று புலவர் மா. நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். ஆகவே இறைத்தல், முகத்தல் ஆகிய இரண்டும்
இருவேறு வகை பொருள்களில் ஆளத்தக்க விழுமிய சொற்களே என்று நாம் கொள்வோமா என்று அந்த விளக்கத்தை முடிக்கிறார்கள் புலவர் மாணவர்கள். இவ்வாறு பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அருமையான விளக்கங்களை தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள் புலவர் மாணவர்கள். நாம் நல்ல உரைகளை எழுதுவோம், நல்ல தமிழை பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா? வணக்கம்.